ஜோதிடத்தில் சூரியனுக்கும் குருவுக்கும் உள்ள நெருக்கமான உறவுகள் மட்டுமல்ல, உள்ள அதிசயம் யாருக்குமே தெரியாது. பொதுவாக சூரியனை பற்றி பேசுவாங்க, குருவை பற்றி பேசுவாங்க, சுப கிரகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பொன்னிறமான கிரகம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ரகசியம் தெரியுங்களா? ஆரோக்கியம் பாஸ்கரம்னு சொல்லக்கூடிய சூரியன் அது மண்டலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கிரகங்கள், கிரணங்கள் இந்த பூமியில் விழும்போது சிருஷ்டி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஜோதிட ரகசியம் என்ன தெரியுங்களா? சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிரை அந்த பூமிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய குரு கிரகம் உள்வாங்கிக்குது. அதை உள்வாங்கி அதனுடைய நிறத்தை மாற்றி பொன்னிறமாக மாற்றி அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது சிருஷ்டி செய்யக்கூடிய சக்தியை தரக்கூடிய பூமியில் போய் அந்த கிரகணம் விழும்போது பூமியில் உள்ள சிருஷ்டிகளுக்கு எல்லாத்துக்குமே சக்தி தரக்கூடியது எதிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவனுடைய பொன்னிறமான நிறம் கலந்து சூரிய கிரகணம் உள்ளே விழும். இந்த சூரிய கிரகணத்தில் இருந்து வர்ற கதிர்கள் நேராக வந்ததுன்னா சிருஷ்டியே இருக்காது. ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் சிருஷ்டியே இருக்காது. சிருஷ்டியே இருக்காதுன்னா அப்போ எப்படி இந்த பூமியில் எல்லாம் இருக்கும்? ஆகவே அந்த சிருஷ்டியில் ஆரோக்கியம் தருவதும் அந்த சிருஷ்டிக்கு சக்தியை கொடுப்பதும் அந்த குருவனுடைய கிரகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கிரணங்களையும் உள்வாங்கி இரண்டும் சூரிய குரு ஒளி சேர்ந்து பொன்னிறமாக நம்ம பூமியில் விழுது. அந்த பொன்னிற கதிர்கள் தான் இங்கே இருக்கிற தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள், அதை விட உற்சாகம், சக்தி, ஒரு நாளைக்கு இயங்கக்கூடிய அந்த அளவுக்கு நமக்கு மனோதைரியம், தெம்பு, உடல் ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் தரக்கூடியது அந்த கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறைமுகமாக இருந்து அந்த குரு இங்கே வேலை செய்கிறார் அப்படிங்கிறது விஷயம். அதனால்தான் ஜாதகத்தில் பார்க்கும்போது பொன்னன் எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறார், குருவனுடைய திசை வந்துருச்சா, குரு பார்வை வந்துருச்சா, வியாழ நோக்கம் இருக்கா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, வீடு வாங்கலாமா, வேலை கிடைக்குமா, சுப பலன்கள் கிடைக்குமாங்கிறதுக்கு சூரியனை பார்க்காம குருவை பார்க்குறோம். சூரியன் அவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, பேரும் புகழும் கிடைக்குமா, படிப்பு கிடைக்குமா, எல்லாத்துக்கும் ஒரு ஆணித்தரமான ஒரு கிரகம். ஆனால் இதையெல்லாம் அள்ளி கொடுப்பவர் பொன்னன் குரு. அந்த குருவனுடைய ஸ்திதி வச்சு தான் ஜாதகத்தில் சொல்லணும். இவ்வளோ ரகசியம் தெரிஞ்சு ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா துல்லியமான பலன்கள் கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள்.